அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினம் நம்ம என்ன சொல்லித்தர போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வர்மக்கலையில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரிவான முச்சான் கம்பு பூட்டு அதான் சொல்லித்தர போகிறோம். ஏற்கனவே நிறைய சொல்லி கொடுத்துருக்கோம். இதில் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பூட்டு. இது கழுத்து நெறி பூட்டு, அதாவது கழுத்தை நெரிச்சு ஆளை சாகடிச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு பூட்டு, ரொம்ப மோசமான ஒரு பூட்டு இது. இப்போ இதுதான் முச்சான் கம்புன்னு சொல்லுவோம். முச்சான் கம்புன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, 3 ஜான் இருக்கும். 1 2 3 ஜான் இருக்கும். அவங்க கையில் 3 ஜான் இருக்கும் நம்முடைய கம்பு. இப்போ இதை வச்சுட்டு நாம் ஆளை அடிக்கலாம், நம்ம பிடி போடலாம், பிடி போட்டு வீழ்த்தலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம காட்ட போகிறது பூட்டு முறை. சரியா? பாருங்க எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு. அடிபட்டுச்சாங்க. இப்போ யாராவது நம்ம அரையும் போது தடுக்கணும். பாருங்க எப்படி தடுக்கிறோம் பாருங்க. அரையும் போது இப்படி தடுக்கணும். பார்த்தீங்களா? எது தடுக்கணும்? இது மாதிரி தடுத்துட்டு என்ன பண்ணணும்னா, இந்த இடது கையை இப்படி விடணும். இடது கையை விட்டு இந்த கழுத்தை வாங்கிட்டு இப்போ நம்ம இந்த வலது கையில் வச்சிருக்கக்கூடிய இந்த பிடி இருக்கு இல்லையா, இதையே இங்கே நம்ம கம்பு கூட்டுக்குள்ளே விட்டுட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த நுனியை நம்ம பிடிச்சிக்கணும். அவ்வளோதான் முடிச்சு, பிடி பிடிச்சிது. இதுக்கப்புறம் இவங்களால நகர முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. கொஞ்சம் நெருக்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுடைய கழுத்து நெறிபடும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு மரணாபத்து வந்துடும். அவ்வளோதான். இவங்களால பேச முடியும். இப்போ அவங்களால பேச முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. நெருக்க அவ்வளோதான், முடிஞ்சாங்க. அவங்க அப்படியே மயக்கம் போயிடுவாங்க, அப்படியே இறந்துடுவாங்க. அவ்வளோதான். அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு கூட்டு. நல்லது, மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு நல்ல காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.